ஆல் டுகெதர் நவ். எல்லாரும் ஒன்றாக, இப்போது எல்லாரும் ஒன்றாக. நீங்கள் படிக்கும்போது எனக்கு தான் 21ஆம் வசனம் தான் ஞாபகம் இருந்துச்சு. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறொன்றிலும் கனவினும் போகாது அப்படிங்கிறார். அப்போ சீடர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பேய் ஒன்று, இந்த பிள்ளை சந்திர ரோகியாக என்னுடைய மகன் அவஸ்தைப்படுகிறான், நம்முடைய சீடர்களிடத்தில் போய் சொன்னேன், அவர்களால் குணமாக்க முடியாமல் போயிட்டு அப்படின்னு. அப்போ இயேசு என்ன சொல்கிறார், எவ்வளோ நாள் தான் இந்த பாடாப்படுத்துவீங்க, எத்தனை முறை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட உங்களுக்கு சரியாக இருக்கும், ஏன் இப்படி பண்ணலன்னு கேட்குறாரு. அதுக்கு சீடர்களிடத்தில் கடுகு விதை விட விசுவாசம் இல்லை. சீடர்களிடத்திலே கடுகு விதைகளோட விசுவாசம் இல்லைனா நம்மிடத்துல என்ன விசுவாசம் இருக்குது? அப்போ இயேசுவினிடத்திலே எவ்வளோ விசுவாசம் இருந்திருக்கும்? 100% விசுவாசம் இருந்தது இயேசு கிறிஸ்துவினிடத்தில். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது மனிதனாக வாழ்ந்தார், இறை சக்தி இல்லாமல் வாழ்ந்தார். 100% விசுவாசம் இருந்ததினால்தான் ஒளியுள்ள ஒரு மேகம் தலைமேல் இவர் என்னுடைய குமாரன், இவரிடத்திலே விசுவாசம் இருங்கள் என்று சொன்னது. அந்த இடத்துல நமக்கு ஒரு தடங்கள் வரும். தெய்வகுமாரனாக இல்லை என்றால் எப்படி அவருக்கு மேகம்லாம் சத்தம் போடும்? 100% விசுவாசம் உள்ள ஒருவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்றைக்கி சாத்தான் இடத்துல விசுவாசம் வைக்கிறவர்களும் அதே சக்தியோடு நடந்து கொள்ள முடியும். ஒருத்தனை அழிக்கணும்னா அழிக்க முடியும், பில்லி சுனி வைக்கிறாங்க, எல்லாமே. பிசாசானவன் எதுக்கு வருகிறான்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறார். அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான். அவனிடத்தில் இந்த நல்ல காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய ஆவியையும் ஆத்மாவையும் இந்த உலக வாழ்க்கையும் அவன் அழிப்பது தான் அவனுடைய வேலை. அவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். யோபு ஆண்டவர் சரி, அவனுடைய விசுவாசத்தை அளப்பதற்காக அவனுடைய உயிரை மாத்திரம் விட்டுவிடு, என்ன வேணா செய்ய அப்படின்னார். அவன் என்ன சொல்கிறான்? வானத்தில் இருந்து கல் மழையை பெய்ய பண்ணுகிறான், பலத்த காற்றை அடிக்க செய்து வீட்டை அடித்து நொறுக்குகிறான், தீயை பிடிக்க வைக்கிறான், மற்ற எதிரி மக்களை தூண்டிவிட்டு இவனுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து செல்ல வைக்கிறான். எல்லா வல்லமையும் சாத்தானுக்கு உண்டு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் தேவனுக்கு அதைவிட அதிகமான வல்லமை உண்டு. இது எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ இயேசு கிறிஸ்து 100% தேவனிடத்திலே மனிதனாக இருந்தும் 100% விசுவாசம் உள்ளவராக இருந்ததினால்தான் அந்த ஒளியுள்ள மேகம் அவரின் மேல் இவர் என்னுடைய குமாரன், இவரிடத்திலே பிரியமாக இருக்கிறேன், இவரை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். அவரால் சகல விதமான அற்புதங்களையும் நல்லவராக செய்ய முடிந்தது. எல்லாருக்கும் நன்மையை தான் செய்து கொடுத்தாரே ஒழிய யாருக்கும் தீமை செய்யவில்லை. ஆனால் அவருக்கு எதிரியடையாக நமக்கு எத்தனை துன்பங்கள் வருகிறது. ஆமாங்க, இப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே அலையுங்க. சாத்தான் ஒருத்தர் இருக்கானா, கடவுள் ஒருத்தர் எதிராக இருக்காராம், 2 பேருக்கு நடுவில் சண்டையாம், நம்மளை போட்டு இழுக்கடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கற்பனை கதையை ஏங்க கெடுத்து விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. ஏத்திஸ்ட் சொல்லுவாங்க, கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லுவாங்க. சமுதாயத்திலே நீங்கள் வாழும்போது நீங்கள் நன்மையே செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு எதிராக தீமை செய்கிற ஒருவன் இருக்கானா இல்லையா? அப்பட்டமாக தெரியும். ஏன்டா அவன் இப்படி குடியை கெடுக்கிற, அதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. எங்களுக்கு 4 பேர் குடியை கெடுக்கலைன்னா எங்களுக்கு சரியாக வராது. அவர்கள் நாள்தோறும் நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி தெரிகிறார்கள். எவனையாயிலும் அகப்பட வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தூக்கம் வராதுன்னு போட்டிருக்கு சங்கீதத்தில். அப்படி மக்கள் இருக்கிறார். நம்மளை வேண்டும் என்றே அழிக்க வேண்டும். எப்படி மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால், 2 விதத்தார் இருக்கிறார். ஒருத்தன் நன்மையே செய்ய வேண்டும் என்று ஒருவன் இருக்கிறான், ஒருத்தன் தீமையே செய்ய வேண்டும் என்று இருக்கிறான். குறிப்பாக இந்த பெரியாரை பின்பற்றுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? கடவுள் மறுப்பாளர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்படிலாம் சாத்தான் கிடையாது என்ன சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் கடவுள் மறுப்பாளர்களா? அப்புறம் ஏன் சிரிச்சுக்கிறீங்க ஒருத்தர் பார்த்து? அப்போ இது என்னென்னா அவங்க சொல்கிறது, இந்த பெரியார் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சமுதாய மறுமலர்ச்சிக்காக சொல்கிறார். பெண்கள் அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டும் அப்படின்னு, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு இந்த பெரியாருக்கு எதிரானவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னுடைய தாய் உன்னுடைய சகோதரியை நீ இப்படி செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. அதை செய்ய மாட்டேன்.
ஆனால் அடுத்த மக்களை நான் அப்படி செய்வேன் அப்படிங்கிறார். எந்த எதிராளிகளை அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லை எல்லாரையும் படிக்க வைங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், எல்லாரும் படிக்க வச்சு வெளியில் போயிட்டால் சமையல் போடுறதுக்கு யார் சமையல் பண்ணுறது? அதனால் இப்போ ரொம்ப அசிங்கமாலாம் பேசுகிறான். பெண்கள் சமையல் பண்ணாதனால ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம். எந்த விதமான நன்மையான காரியத்தையும் சொல்ல மாட்டோம். பெரியாருக்கு எதிராக பேசுகிறவர். ஆனால் பெரியார் என்ன பண்ணார், எல்லா நன்மைகளையும் சொல்லிக்கிட்டே வரார். சமுதாய மறுமலர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் கடவுள் மறுப்பாளர் அல்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, சமுதாய சீர்கேடுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு இறைவனை எனக்கு தேவையில்லை. அதான் அவருடைய கருத்து. இறைவன் என்று ஒருவன் இருந்தான், அவன் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும். ஒரு சாராரை அடிமைப்படுத்தி ஒரு சாராரை உயர்த்துகிறவன், குல தாழ்ச்சி உயர்த்தல் சொல்கிறவன் பாவம். ஒரு குலத்திலே அனைவரும் சமம், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன, அவர் பெரியார் என்ன சொல்கிறாரு, ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு சொல்கிறார். வேதம் என்ன சொல்கிறது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு, ஆனாலும் அவர்கள் சமமானவர்கள் அல்ல. இவர்களுக்கான பாடுகள் தனி, அவர்களுக்கான பாடுகள் தனி. 2 பேரையும் ஒரே தராசில் வச்சு நீங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப தெளிவாக ஆரம்பத்திலேருந்தே இயேசு கிறிஸ்து இதை தெளிவாக சொல்லி வருகிறார். உங்களுடைய பாரம்பரியங்களினாலே உங்களுடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையும் ஏன் சீரழிக்கிறீர்கள் என்று இயேசு கேட்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு தலைப்பு என்னென்னா, ஆல் டுகெதர் நவ். எல்லாரும் ஒன்று கூடி நாம் கட்டப்பட்டு வருகிறோம். ஊர் கூடி தேர் இழுத்தா தான் சரியாக வரும். 2 பேர் மட்டும் ஒரு பக்கம் இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்? அதான், ஆஸ் யூ கம் டு ஹிம் த லிவிங் ஸ்டோன் ரிஜெக்டட் பை மென் பட் chosen பை காட் அண்ட் precious டு ஹிம், யூ ஆல்சோ லைக் லிவிங் ஸ்டோன்ஸ் ஆர் பீயிங் பில்ட் இன் டு அ ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ். நீங்களும் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் யார்? மனுஷரால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு எந்த சமுதாயத்திலே எந்த இடமும் கொடுக்க மாட்டேன் என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட உங்களை தேவன் கட்டுகிறார். மனுஷரால் ஆகாது என்று தள்ளப்பட்டது கல் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை மனுஷர் ஒதுக்கும் போது தேவன் உங்களை எப்படி சிந்துகிறானா, அண்ட் ப்ரெஷியஸ் டு ஹிம், ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு கற்களாக உங்களை ஆக்குகிறார். அ கான்ட்ராக்டர் இன் மிச்சிகன் வாஸ் பில்டிங் எ ஹவுஸ். மிச்சிகன் நகரிலே ஒரு கட்டிட கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர் ஒரு வீடை கட்டி கொண்டிருக்கிறார். அண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வெண்ட் ஸ்மூத்லி. முதல் மாடி கட்டும்போது அந்த கட்டுமானம் நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தது. பட் வென் த ஒர்க்கர்ஸ் ஸ்டார்டட் ஆன் த செகண்ட் ஃப்ளோர் தே ஹேட் நத்திங் பட் ட்ரபுள். ஆனால் அவர்கள் 2வது மாடிக்கு போகும்போது ஒரே பிரச்சனை தான், எந்த விதமான தீர்வும் இல்லை. None of the materials from the lumber yard would fit properly. அப்போ அவர் வாங்கி வைத்திருந்த பொருள்கள் எதுவுமே 2வது மாடிக்கு பொருந்தவே இல்லை. Then they discovered the reason. என்னடா இது, எதுவும் அளவெல்லாம் மாறி மாறி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்தது, they were working with 2 different sets of blueprints. அவங்க கையில் இருந்த மேப்பு முதல் மாடிக்கு வேறு கட்டடத்தோட மேப்பு, 2வது மாடிக்கு அந்த மேப்பை தொலைச்சிட்டு டிராயிங் இருக்கும்ல, இன்னொரு கட்டடத்தோடு எடுத்து வச்சு வேலை பார்த்துட்ருக்கான். ஒன்ஸ் தே காட் ரிட் ஆஃப் த ஓல்டு செட், எவ்ரிதிங் வெண்ட் வெல் அண்ட் தே பில்ட் அ லவ்லி ஹவுஸ். ஐயோ இது என்னடா இது கண்டுபிடிச்சி அந்த பிளானை தூக்கி போட்டு உண்மையான பிளானை எடுத்துகிட்டு போடும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குது. டூ ஆஃப்டன் we Christians hinder the building of the church because we are following the wrong plans. பெரும்பாலான நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாமும் சபையின் அந்த கட்டுமான திட்டத்திற்கு நாம் தடை கற்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் வேற ஒரு திட்டத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். சபை வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு சின்ன சின்ன அற்ப காரியங்களிலே மூக்கை நுழைத்து பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறோம். இதனால்தான் சபையின் வளர்ச்சி இல்லாமல் போகிறது. When Solomon built his temple, his workmen followed the plan so carefully that everything fit together on the construction site. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது அங்கே வேலை செய்த வேலையாட்கள் அதுக்கான திட்டத்தை, இந்த வரைபடத்தை
மிக மிக கவனமாக பின்பற்றி வந்தார்கள். அதனால்தான் அந்த சபை அந்த சர்ச் நன்றாக கட்டப்பட்டு முடிந்தது. இஃப் ஆல் ஆஃப் அஸ் would follow God's blueprints given in His word, we would be able to work together without discord and build His church for His glory. நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து தேவனுடைய காரியத்தை பின்பற்றும் போது, தேவனுடைய காரியம் என்ன? மனுஷருடைய கற்பனைகளை போதகங்களாக பிரசங்கிக்கிறார்கள்னு இயேசு சொன்னார். நம்முடைய நோக்கம் அது இல்லை. நம்முடைய நோக்கம் என்னென்னா, பைபிள் எடுத்து நம்முடைய நோக்கம் என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்றுவது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கடுகளவு விசுவாசமாவது உங்களிடத்தில் இருக்கா? இப்போ ஒரு ஆயரோ, ஒரு பிஷப்போ, ஒரு மாடரேட்டரோ, ஒரு சபையில் இருக்கிற ஒரு மூப்பரோ தவறு இழைக்கிறார், உடனே ஓடி போய் அவன் சட்டையை இழுத்து செவிட்டு பிடிச்சி 2 அப்பி அவனை தாறுமாறாக பேசி இப்படி சண்டை சபையில். உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் ஆண்டவர் இடத்துல இருந்தால் ஆண்டவர் இதை நேர் செய்வார் என்று உங்களுக்கு தெரியாதா? இறைவனிடத்திலே கடுகளவு விசுவாசம் கூட இல்லாததினால்தான் நாமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். இறைவனிடத்திலே கடுகளவு விசுவாசம் இல்லாததினால்தான் நாமே பணம் வசூல் பண்ணி எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று யோசிக்கிறோம். இறைவனிடத்திலே கடுகளவு விசுவாசம் கூட இல்லாதனால தான் வசூல் செய்கிற பணத்திலேருந்து எடுத்து திங்கிறோம். இது எல்லாம் எப்படி வருது? இறை நம்பிக்கை இல்லாமல் போகும்போது எல்லா விதமான தாறுமாறுகளும் உண்டாகின்றன. இறை நம்பிக்கை இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் நிதானிக்கக்கூடியவர் என்று உறுதியாக நம்பும்போது நம்முடைய சபை ஒன்றாக கட்டப்பட்டு வரும். வேறுபாடுகள் இருக்காது, நமக்குள்ள சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் வராது. அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனையாக இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றாக கட்டப்பட்டு வருகிறோம். நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். என்ன குளறுபடிகள் வந்தாலும் அவர் நமக்கு தீர்த்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நாம் மாளிகையாக கட்டப்பட்டு வருவோம். Something to ponder today. Think of people you have frequent conflicts with or whom you try to avoid. உங்களுக்கு அடிக்கடி தகராறு வந்து கொண்டிருக்கிற அல்லது நீங்கள் அவர்களே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்கிற சில மக்களை குறித்து நினைத்து பாருங்கள். What might you do to try to create better unity with each person? அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இன்னும் கொஞ்சம் ஒருமைப்பாட்டை உண்டாக்குவதற்கு முயற்சிக்க நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். எதற்காக பிரச்சனைகள் வருகின்றன? அந்த பிரச்சனைகளை எப்படி தவிர்ப்பது, எப்படி ஒருமைப்பாட்டை உண்டாக்குவது என்பதை குறித்து யோசனை பண்ணி பாருங்கள். எந்த விஷயத்தை பண்ணாலும் பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு பிரச்சனை சபையில் வருகிறது என்றால் அமைதியாக அதை ஆண்டவரிடத்திலே விட்டுவிட்டால் சரியாக போய்விடும். அதுக்காக தான் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது. என்ன சொல்கிறான்னா, நீடிய பொறுமை உள்ளவன் மகா புத்திமான்னு போட்டு, எது வந்தாலும் சரி பார்ப்போம், ஆண்டவரிடத்தில் விற்போம், போய் முழங்கால் படிட்டு அந்த விஷயத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது ஆறின கஞ்சி பழங்கஞ்சின்னு ஒரு பழமொழி இருக்குது, அது மாதிரி போயிடும். அந்த நேரத்தில் நமக்கு ஆத்திரம் வரும், அந்த நேரத்தில் நமக்கு பதில் சொல்லணும்னு நினைப்போம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஆமாப்பா என்னத்தை பேசினா பேசிட்டு போகிறான், எனக்கு ஒரு நாளைக்கு பார்ப்போம், ஏதோ ஒரு கோவத்தில் செஞ்சுருக்கான் போல, அவனுக்குள்ளே பிசாசு புந்து கத்தியிருக்கான், என்ன பண்ணுறது, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம குணத்தையே அளக்க முடியும். இப்படியெல்லாம் பல சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் பிரிவினைக்கோ சண்டைக்கோ இடமில்லாமல் போய்விடும். அதனால தான் நீடிய பொறுமை உள்ளவன் மகா புத்திமான். சபையிலே பெரும்பாலும் நீடிய பொறுமைகளை கடைபிடித்து விட்டால் உடனே பேசாமல் எதுக்கு எடுத்தாலும் ஈனி இழிச்சாவன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டுனா எந்த பிரச்சனையும் வராது. சாப்பாடு சரியில்லைங்க அவன்ட்டு போயிடணும், வேறு இடத்துல கொடுத்துருக்கணும், ஆமாம் இன்னொரு நல்ல ஆள்லாம் இருக்காங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்படியே போயிட்டோம்னு வச்சுக்க பிரச்சனை இருக்காது. சாப்பாடு சரியில்லைங்க, அப்போ நீ உன் வீட்டிலேருந்து கொண்டு வா, பிரச்சனை ஆகிப்படும் இல்லையா? இப்படி தான். அப்போ பார்ப்பாங்க, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவருடைய சித்தம் இன்றைக்கி இப்படி தான் இருக்குது போல், கொஞ்சம் நல்ல சாப்பாடு கிடைக்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம அடுத்த முறை ப்ரேயர் பண்ணுவோம். இப்படின்னா என்ன ஆகும்? அந்த சண்டை முரண்பாடு எல்லாமே போயிடும். அவன் சொல்லி பார்ப்பான், என்னடா அவன் அதான் அன்றைக்கி ஒருத்தன் சொன்னான், உங்கள்கிட்ட பேசுனா நீங்கள் ஏதாவது பிடிச்சி சண்டை போட்டு 2 பேரை கூப்பிட்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னங்க நடந்தால் நடக்கட்டுங்கிறீங்க அப்படின்னு என் கூட வேலை பார்க்குறவர் சொல்கிறார். காலையிலேருந்து 7 மணிக்கு ஃபோன் அடித்து அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் அப்படி பண்ணிட்டான் என்னை ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே இருந்தார். சரி என்னங்க பண்ணுறது, நம்மளால் என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய திட்டம் அப்படி தான் இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும்?
நடக்கிறது நடக்கட்டும், இறைவன் ஒரு நாள் நமக்குன்னு ஒரு நாள் கொடுக்க மாட்டாரா, அப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே, என்னங்க உங்கள்கிட்ட சொன்னவொடனே பிடிச்சி ஃபோன் போட்டு அவனை கடாமடான்னு திட்டுவீங்க பார்த்தா பொசுக்குன்னு இப்படி ஆஃப் பண்ணிவிட்டீங்க அப்படிங்கிறாரு. அதனால் எல்லாரும் ஒருமையாக தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு கடைபிடிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு இந்த சண்டையும் தகராறும் வராத அளவுக்கு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?